தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். திமுகவை சார்ந்தவர்கள் இன்னைக்கு திருமாவை மிக கேவலமா பேசிட்டு இருக்காங்க, மிகவும் அவதூறா பேசிட்டு இருக்காங்க. ஒரு சில பேட்டியும் நான் பார்த்தேன். அந்த பேட்டியில திமுக தொண்டர்கள்லாம் பேசுறது பாத்தீங்கன்னா ரொம்ப 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 மலிவா இருக்கு. அவங்களுக்குள்ள இருக்கிற வன்மம் தான் வெளியே தெரியுது. திமுக தலைவரே அவங்க கட்சியோட உரிமை, அதை பத்தி நம்ம எதுவும் பேச தேவையில்லை, அவங்கள கடும் சொற்களால தாக்காதீங்க அப்படின்னு சொன்ன பிறகும் அது எங்க தலைவர் சொல்லிட்டாரு சார், எங்களாலாம் அதெல்லாம் பொறுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி இறங்கி அவர் அடிக்கிறாங்க. இதை தவிர்த்து இந்த பத்திரிகையாளர்ன்ற போர்வையில சில பேர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் அவ்வளவு வன்மத்தை கக்குறாங்க. எதனால இவ்வளவு வன்மம் அப்படின்றது ஒண்ணுமே புரியல எனக்கு. சரி, நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் கிடையாது. இந்த முறை நான் டிஎம்கே கூட்டணிக்கு தான் ஓட்டும் போட்டேன். அதன் அடிப்படையில என்னுடைய கருத்தை நான் இங்க சொல்லலாம்னு நினைக்கிறேன். அப்போ டான் அசோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு திமுகல. அவரோட பேட்டி ஒன்று நான் பார்த்தேன். அவர் அவ்வளவு வன்மத்தை கக்கி வச்சிருக்காரு. அதுல சில விஷயம்லாம் சொன்னாரு. அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சில பதில்கள்லாம் தோணுச்சு. சரி, அதை நம்ம முன் வச்சு பேசுவோம் அப்படின்றதுனால அவர் பேட்டியை நான் வச்சிருக்கேன். அவர் சொல்றத வச்சு நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். என்னோட பதில நான் சொல்றேன். சிந்தனை ஆர்எஸ்எஸ் பிள்ளைன்னு சொன்னது யாரு? ஆர்எஸ்எஸ் பிள்ளைன்னு சொல்றது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் காங்கிரஸை விட விசிக செஞ்சது ரொம்ப கேவலம்னு சொல்றேன். ஏன் திருமா விஜய ஆர்எஸ்எஸ் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவரு கூடயே போய் சேர்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா அரசியல்ல யாரை திட்டிக்கல? நீங்க சொல்லுங்க. ஒரு எலெக்ஷன் வரும்போது இதை விட மிக கேவலமான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி அரசியல்ல என்னென்னவோ பேசியிருக்காங்க. அவங்களாம் ஒன்னா கூட்டணி வச்சதே இல்லையா? ஏன் நீங்க காங்கிரஸ் இதுக்கு முன்னாடி திட்டுனதே இல்லையா? இலங்கை போறப்போ காங்கிரஸை கலைஞரும் திமுகவும் ஏன் திட்டவே இல்லையா? சனியும் தொலைஞ்சு போச்சுன்னு அவங்க சொல்லவே இல்லையா? எவ்வளோ வன்மையான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி பேசப்படுறீங்க அந்த காலத்துல. அப்போ நடந்தும்போது, இலங்கை போர் நடக்கும்போது, அதுக்கப்புறம் எப்படி நீங்க கூட்டணி வச்சீங்க? அப்போ அரசியல்ல ஒருத்தரை தாக்கி பேசிக்கிறது எலெக்ஷன் டைம்லன்றது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா மாறி போயிருக்கு. அதை ஒரு பெரிய ரீசனா நீங்க இங்க வைக்கிறீங்க அப்படின்ற போது, இப்போ அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கலாம். ஒருவேளை ஒரு பிஜேபி அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்திருக்கலாம். அதன் அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கலாம். இல்லை ஓட்டு வங்கியை நம்ம பெறணும் அப்படின்றதுக்காகவாச்சும் அவர் சொல்லியிருக்கலாம். இப்போ அதை நீங்க ஒரு காரணமா வச்சுன்னா, அப்ப நீங்க உங்களோட வரலாறை திரும்பி பார்த்தா எத்தனை பேரை எப்படியெல்லாம் நீங்க திட்டிருக்கீங்க, திரும்பி அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கீங்கன்றது நீங்க உணரலாம் இல்லையா? அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, விவேக் படிக்காத 2 புல்லட்ல காலை வச்சுட்டு போவார்ல, அது மாதிரி தாவேகால ஒரு காலு, திமுக ஒரு காலை வச்சுட்டு திரும்ப ஆரம்பத்துல இருந்தே போயிருக்கிறாரு. 2024 லட்சுமி போன்ற பத்திரிகையாளர்கள் ஆதவர்ஜனாவோட அவர் தொடர்புல தான் இருக்காருன்னு அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க. இது எந்த ஆதாரத்தோட இவர் சொல்றாருன்னே ஒண்ணுமே புரியல. அப்படிப்பட்ட விஜய் தான் இவர் ஆர்எஸ்எஸ் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு திட்டினாரா? தொடர்புல இருந்ததுனாலதான் அப்படி திட்டினாரா? ஏன் அவங்க மேடையில எல்லாம் கூட கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கெஞ்சினாங்கல்ல, இவர் போலையே. விஜய் கிட்ட தான் பதவி வாங்கணுமா இவரு? ஏங்க, இத்தனை வருஷமா எத்தனையோ ஆஃபர்ஸ் எல்லாம் அவருக்கு வந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லப்படுது இல்ல? அதெல்லாம் நீங்களே சொல்லியிருக்கிறீங்க. திமுக சார்ந்த பத்திரிகையாளர் கூட அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கு கிடைக்காத ஆஃபரே கிடையாது அப்படின்னு. இவ்வளவு நாள் அவர் அதை ஒரு கண்ணியத்தோட, ஒரு கட்டுப்பாட்டோட அது இருந்திருக்காருல்ல, அதுல மக்களோட நலனை முன்னிறுத்தி. அப்போ அந்த மாதிரியான ஆள் மறைமுகமா தாவேகா கூட தொடர்பு வச்சுட்டு டிஎம்கே கூட கூட்டணியிலும் இருந்தாரு அப்படின்ற ஒரு அவதூறு எப்படி உங்களால பரப்ப முடியுது? அப்படி உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்க அவரை அவாய்ட் பண்ணிருக்கலாமே. அப்பவே நீங்களாம் அவங்கள கட் பண்ணி விட்டுருக்கலாம்ல. இப்ப அதை சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எதன் அடிப்படையில், எந்த ஆதாரத்தோட நீங்க இதெல்லாம் சொல்றீங்க? அப்ப இது இப்ப இருக்கிற வன்மத்தின் பேர்ல தான் நீ சொல்ற மாதிரி நாங்க எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் முஸ்லீம் லீகும் பங்கெடுத்திருக்காங்கல்ல. முஸ்லீம் லீக் என்பது தமிழ்நாடு கட்சி கிடையாது. அது காங்கிரஸுக்கு மிக நெருக்கமான கட்சி. இன்னும் பரவாயில்ல. இப்போ விசிகா மட்டும்தான் அமைச்சரவையில பங்கெடுத்துச்சா? ஐயுஎம்எல் எடுக்கலையா? ஏன் ஐயுஎம்எல் நீங்க கேட்க மாட்டீங்க? அந்த அளவுக்கு இவரை அடிக்கிற மாதிரி அவங்கள அடிக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டா, அது தேசிய கட்சியா இருக்கிற லீடர் எல்லாம் சொல்றதை கேட்டுதான் இவங்க நடந்துக்க முடியும். அவங்களுக்கு ஆல்ரெடி காங்கிரஸ் கூட ஒரு நல்ல இணக்கம் இருக்கு, கேரளாலயும் அவங்க இணக்கமா இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது எந்த வகையில புரியவே இல்லை எனக்கு. அப்ப தேசிய கட்சியா இருந்தா உங்ககிட்ட உங்க கூட கூட்டணி அமைச்சு ஓட்டு வாங்கிட்டு இன்னொருத்தவங்க கூட போய் அமைச்சரவை வாங்கிக்கலாம். அது தேசிய கட்சி. இப்ப மாநில கட்சி திருமாவை போல ஆள்லாம் உங்க கூட கூட்டணியை வச்சு ஜெயிச்ச பிறகு
இன்னொருத்தவங்க கிட்ட அமைச்சரை வாங்கினா அது ரொம்ப வந்து தப்பு. அது உலகத்திலே பயங்கரமான கொடூரம் அது. அவங்க ஐயுஎம்எல் செஞ்சாலோ காங்கிரஸ்லாம் செஞ்சாலோ அது வந்து தேசிய கட்சி, அவங்க எது வேணாலும் பண்ணிப்பாங்க. ஏன் ஐயுஎம்எல் ஏன் திட்டவே மாட்டீங்க நீங்க? பாமர மக்களுக்கு இது ஈஸியா புரியாதா? இப்போ ஒருத்தரை திட்டுறீங்க, உங்க கூட்டணியில இருந்து பிரிஞ்சு போயிட்டு இன்னொருத்தவங்க கூட அமைச்சரை வைக்கிறாங்கன்னு ஒருத்தரை பயங்கரமா போட்டு திட்டுறீங்க அப்படின்னா, அதே மாதிரி இன்னொருத்தவங்களும் போயிருக்காங்கன்னு கேட்கும்போது அவங்க தேசிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போறீங்கல்ல. அப்போ இது வந்து உங்களோட வன்மத்தை காட்டுற மாதிரி தானே இருக்கு. அப்ப இவங்க இழிச்ச வாயங்க, அதனால இவங்களை போட்டு அடிக்கிறீங்க அப்படின்ற இடத்துக்கு தானே வரும். ஏற்கனவே அந்த மக்களுக்கு உங்க மேல இருக்கிற நன்மதிப்பை இது குறைக்காதா? அடுத்தது சொல்றேன்னா, காங்கிரஸ் இடம் அதிகமா கேட்டாங்க, எலெக்ஷன் முடிஞ்சிச்சு போனாங்க. இவர் ஆதவர்ஜனாவோட தொடர்புல இருந்திருக்கிறாருன்றது இன்னைக்கு அப்பட்டமா தெரிஞ்சிருக்கு. இப்போ திருமாவர்களுக்கும் ஆதவ அவர்களுக்கும் மறைமுக தொடர்பு இருந்துச்சுன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சரி, இவங்களுக்கு மறைமுக தொடர்பு இருக்குன்னு இப்பதான் அவங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி தெரியல அப்படின்னு வச்சுப்போம். ஏன்னா அப்பெல்லாம் சொல்லவே இல்லைல்ல இவங்க, இப்பதான் தெரியும்னு வச்சுப்போம். இப்போ காங்கிரஸுக்கும் தாவேகாவுக்கும் ஓப்பனாவே இருந்துச்சு, அது எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டுக்கு தெரியுமே, உங்களுக்கும் தெரியுமே. அதை வச்சுதானே சீட்டு பேரமா பேசினாங்க. அப்போ அதை நீங்க ஏன் வந்து அவாய்ட் பண்ணல? அதை வச்சு காங்கிரஸ் உங்ககிட்ட சீட்டு வேற எக்ஸ்ட்ரா கேட்டுச்சு இல்லையா, அதையே நீங்க அவாய்ட் பண்ணல. அப்பதானே அது நியாயமா இருந்துருவோம். வெளிப்படையா காங்கிரஸ் வந்து தாவேகாவோட தொடர்புல இருக்கு, பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர்லாம் அப்படி பேசினாங்க. அவ்வளோ பேசின பிறகும் நீங்க காங்கிரஸ் ஏன் விட்டு விலகவே இல்லை, அவங்கள ஏன் புறந்தள்ளவே இல்லை? ஏன் அவங்கள வேணும்னு நீங்க நினைச்சீங்க? ஏன்னா ஓட்டு அரசியல், எப்படியாச்சும் வந்து பதவி நம்ம பிடிச்சிடணும் அப்படின்ற ஒரு இடம் வருது இல்ல. அப்ப ஓட்டு அரசியலுக்காக சில தியாகத்தை நம்ம பண்ணிதானே ஆகணும், சிலதை நம்ம பேசாம வாய் மூடி மௌனமா இருந்துதானே ஆகணும். அப்படிப்பட்ட ஓப்பனா தெரிஞ்ச விஷயத்தையும் நீங்க விட்டுட்டீங்க. இப்போ ஆதாரமே இல்லாத மறைமுக தொடர்புல இருந்தாங்க அப்படின்னு அவங்க போன பிறகு, அதுவும் ஒரே ஒரு அமைச்சர் பதவியை வாங்கிட்டு போன பிறகு அவங்கள நீங்க இப்ப இந்த அடி அடிக்கிறீங்களே போட்டு, இது எந்த வகையில நியாயம்? காங்கிரஸ்ல நீங்க அந்த அடி அடிச்சிருக்கணும், அப்பயே போன்னு சொல்லியிருக்கணும்ல காங்கிரஸ, எதுக்காக வச்சிங்க? அதுதான் கேள்வி. நீங்க போன்னு சொல்லன்றதுக்கு கவலை கிடையாது, எதுக்காக காங்கிரஸை 3 சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்து உங்க கூட வச்சிங்க? ஏன்னா ஓட்டு அரசியல். அப்போ ஓட்டு அரசியலுக்காக எந்த ஒரு கட்சியுமே அவங்களுக்கு சாதகமான முடிவு எடுக்கும் அப்படின்றது தானே இதுல இருந்து தெரிய வருது. அடுத்தது எடுத்து பாருங்க, வரிசையா பாருங்க. தொங்கு சட்டசபை அமையும்னு யாரு சொன்னது? எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து எங்கள் கட்சிக்காரர்கள் யாருமே ஒழுங்கா வேலை செய்யலைன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தது யாரு? ரிசல்ட்டுக்கு முன்னாடியே தொங்கு சட்டசபை அமையும்ன்ற மாதிரி பேசுறாரு. அதே மாதிரி அவங்களோட கட்சி ஆளுங்க எல்லாமே கூட்டணி கட்சிகள் சரியா சில தொகுதிகள்ல ஒத்துழைக்கல அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு அவரே சொல்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அது வெளிப்படையா தானே சொல்றாரு. அவர் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நாங்கெல்லாம் கரெக்டா தான் இருந்தோம்னு பொய் சொல்லல. ஏன் நினைச்சிருந்தா அவர் மனசுலயே வச்சிருக்க பொய் சொல்லியிருக்கலாம்ல, என் கட்சிக்காரங்களாம் ஒழுங்கா தான் உழைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது பொதுவா நடக்கிறது தானேங்க. காங்கிரஸுக்கு நீங்க சரியா வேலை செய்யல, உங்களுக்கு காங்கிரஸ் சரியா வேலை செய்யல அப்படின்ற மாதிரியான கூத்தெல்லாம் பல வருஷமாவே நடந்துட்டு தானே இருக்கு. இப்ப இதை வந்து ஒரு வெளிப்படையா சொல்றாரு, கட்சி தோழர்கள் சில பேர் வந்து சரியா வேலை செய்யல, அதை நீங்க பாராட்ட தானே செய்யணும். அவரோட தப்பை ஒத்துக்கிறாருல்ல அந்த இடத்துல. இதுல என்ன வந்து நீங்க குறை கண்டுபிடிச்சிங்க அவரை? அதே மாதிரி தொங்கு சட்டசபை அமைய போகுதுன்றது சொன்னது வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில தான், அது ரிசல்ட்டுக்கு முன்னாடி தான் சொல்றாரு அவரு. அவருக்கு சில நியூஸ் போயிருக்கலாம். அதே மாதிரி எக்ஸிட் போல் எல்லாம் சொன்னதெல்லாம் நம்ம நம்பணுமா? எப்படி ட்விஸ்ட் ஆச்சு? யார் எதிர்பார்த்தா இந்த மாதிரியான ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு? அப்போ அவருக்கான அடிப்படை இப்போ அதே வந்து தொங்கு சட்டசபை வராம அவர் சொன்னதுக்கு வேற மாதிரி இன்னைக்கு திமுக ஆட்சியை பிடிச்சிருந்தா அவர் சிம்பிளா ஒரு யூகத்தின் அடிப்படை சொன்னார்னு சொல்ல கடந்து போயிருப்போம்ல நம்ம. அப்ப அதெல்லாம் வந்து ஒரு முரண்பாடா அவர் வந்து குழம்பி போயிட்டாரு, அவர் அதனாலதான் அவர் தொடர்பு வச்சிருந்திருக்காரு. இதெல்லாம் ஒரு பேச்சா? ஒண்ணுமே புரியல. அடுத்தது நீ RSS பிள்ளைன்னு சொல்லிட்டு போய் அமைச்சரவையில சேருவ, திமுக அதிமுக கூட்டணி வைக்கிறது அவ்வளவு பெரிய மோசமான விஷயமா? இப்போ இவர் என்ன கேக்குறாருன்னா, அப்படி சொல்லிட்டு நீங்க போயிட்டு அவர் கூட அமைச்சரவையில உட்காடுறீங்களன்றத வந்து எது கூட வச்சு சிம்பிளிஃபை பண்றாருன்னா, திமுகவும் அதிமுகவும் ஒன்னா சேர்றது அதை விட பரவாயில்லையா? அது எப்படிங்க? ரெண்டுமே ஈக்குவல் தானேங்க, அது எப்படிங்க ஒன்னாக முடியும்?
இப்போ நீங்க அதிமுக என்ன சொன்னீங்க? அதிமுக குட்டி பிஜேபி, இல்லைன்னா அதிமுகவே பிஜேபி தான் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கல்ல. கிட்டத்தட்ட அதுக்கான ஆதாரமும் இருக்கு. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சா மக்கள் என்னங்க நினைப்பாங்க? அடுத்த வாட்டி உங்களால எலெக்ஷன்ல என்ன ஜெயிக்க முடியுமா? ஒருத்தர் புதுசா வந்திருக்கிறாரு, ஏற்கனவே வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு ஓட்டை போட்டு ஜெயிக்க வச்சுட்டானுங்க. இப்ப நீங்க 2 பேரும் கூட்டணி வச்சு இவரை தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சு வெறி பிடிச்சி போயிட்டு அடுத்த வாட்டி 200 தொகையில் ஜெயிக்க வச்சிருவாங்க. அப்போ திமுகவும் அதிமுகவும் எதன் அடிப்படையில் கூட்டணி வைக்கலாம்னு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இதை நீங்க பொய்ன்னு கடந்து போகவே முடியாது. சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் ஆமான்னு சொல்லியிருக்காரு. சிபிஎம் சண்முகம் அவர்கள் ஆமான்னு சொல்லியிருக்காரு. அவங்களோட பேட்டியை போய் எடுத்து பாருங்க. இது கிசு கிசுலாம் கிடையாது, உண்மை. ஏன்னா கம்யூனிஸ்டுக்காரங்க போற போக்கில் பொய் சொல்லிட்டு போறவங்க கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதை முதல்ல நீங்க எப்படி, அப்போ உங்களுக்கு சாதகமா அது அமைஞ்சிருந்தா, ஒருவேளை இவங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க இதுக்கு சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்நேரத்துக்கு அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து இருக்காதா? இவங்க இசைவு தெரிவித்து இருந்தால், இவங்க வேணான்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் சரியா வராதுன்னு சொல்லிட்டாங்க. போய் அவங்க பேட்டியை போய் பாருங்க. இன்னைக்கு அவங்க ஒத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து இருந்தாங்கன்னா மக்கள் கிட்ட அசிங்கமா போயிருக்கும். 2 பெரிய கட்சிகள் மேல இருந்த நம்பிக்கை அதோட தவிடுபடியா இருக்கும். அப்போ ஆர்எஸ்எஸ் பிள்ளைன்னு சொல்லிட்டு போய் அமைச்சரவை இவர் வச்சாருன்னா அதை விட பரவாயில்லையா திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கிறது. இதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? அடுத்தது சொல்றாரு, காங்கிரஸ் பண்ணலாம், விசிக பண்ணக்கூடாதா? அவர்கள் செய்ததை விட நீங்க பண்ணது பெரிய தப்புன்னு தான் நான் சொல்றேன். அப்புறம் இவ்வளவு ஜனநாயக பாடம் எடுக்கிறீங்க. அம்பேத்கர் தான் இது, நான் தான் அம்பேத்கருக்கு அத்தாரிட்டி மாதிரி பேசுறீங்க. இன்னைக்கு இவ்வளவு மோசமான ஒரு ஜனநாயக ஒரு அநீதியை, ஒரு முன்னுதாரணத்தை தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. காங்கிரஸ் மேலயும் ஐயுஎம்எல் மேலயும் வராத கோபம் திருமா மேல மட்டும் இந்த அளவுக்கு வருது அப்படின்னு கேட்டதுக்கு, யார் கொள்கை வீரன் தன்னை சொல்லிக்கிறது? யாரை வந்து அம்பேத்கருக்கு அத்தாரிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறது? அவர் தானே கிளைம் பண்ணிக்கிறாரு. அப்போ இந்த மாதிரியான விஷயத்துல அவரை தாங்க நாங்க ரொம்ப கேள்வி கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ இவர் அம்பேத்கருக்கு அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு இப்படி பண்றாரு. நீங்க பெரியாரிஸ்டுக்கு அத்தாரிட்டின்னு தானே நீங்க சொல்றீங்க. பெரியாரிஸ்டுக்கு அத்தாரிட்டி யாரு? டிஎம்கே தானே சொல்லுவோம். சமூக நீதியில டிஎம்கே தானே. இப்போ திரௌபதி அம்மன் கோயில்ல ஒரு இஷ்யூ நடந்தது இல்ல, இங்க என்ன பண்ணீங்க நீங்க? பெரியார் இருந்தா என்ன பண்ணிருப்பாரு? பெரியார் கோயில் நுழைவு போராட்டம்லாம் நடத்தினவர் தானே. பெரியாருக்கு அத்தாரிட்டி நீங்க தானே. அப்போ உடனடியா நீங்க போயிட்டு அந்த மக்கள் அந்த கோயில்களை கூட்டிட்டு தானே போனோம். ஏன் சீல் வெஸ்ட் கம்முன்னு போயிட்டீங்க? பெரியார் தான் அப்படி பண்ணிருப்பாரா? போடா மயிருன்னு சொல்லிட்டு வாங்க எல்லாரும் கோயிலுக்குள்ள போலாம்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்திருப்பாரு. பெரியாருக்கு அத்தாரிட்டின்னு சொல்ற நீங்க அதன் அடிப்படையில் அதை தானே பண்ணிருக்கணும். சீல் வெஸ்ட் அமைதியா கடந்து போயிடுறது எப்படி அது சரியா இருக்கும்? அப்போ ஒரு சூழலின் காரணமாக, ஒரு அரசியல் சூழலின் காரணமாக அங்க ஒரு முடிவு நீங்க எடுக்க வேண்டியது இருக்குது இல்ல, அதை தவிர்த்து போக வேண்டியது இருக்குது இல்ல. அந்த மாதிரியான சூழல் தானே அவங்களுக்கும். அப்ப அவருக்கு அம்பேத்கருக்கு அத்தாரிட்டின்னா அந்த கட்சியில அந்த சூழல் நிலவுது. அவரோட கட்சியை அவர் காப்பாற்றணும், அவரோட தொண்டர்களுக்கு அவர் வந்து ஒரு நியாயம் செய்யணும். அவங்க எல்லாருமே அவரை ப்ரெஷர் பண்றாங்க. அந்த இடத்துல நீங்க இருந்து பார்த்தாதான் அவரோட வழி உங்களுக்கு புரியும். நீங்க மேலோட்டமா இருந்துட்டு பேசினா எப்படி அது பொருந்தும்? அவங்க கட்சிக்குன்னு ஒரு சூழல் இருக்குல்ல. அதன் அடிப்படையில அரசியலே அப்படிதானே, சூழலுக்கு ஏற்பதானே முடிவு எடுக்கப்படுது. உங்களுக்கு ஃபேவராகவே எல்லாமே இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ஒருத்தரை போட்டு இந்த மாதிரி தாக்குனீங்கன்னா அது எப்படி சரியா இருக்கும்? அடுத்தது சொல்றாரு, இப்ப நீங்க காங்கிரஸ் மேல இந்த கோவம் வரல உங்களுக்கு? வருது. நாங்க என்ன முஸ்லீம் லீக் மேல வரல, ஆனா விசிக மேல மட்டும் வருது. ஏன்? நீங்க தான் அதே மாதிரி பெரிய கொள்கை வீரனா காட்டிக்கிற. காங்கிரஸ் என்ன கொள்கை வீரனா? நான் தான் நிக்கிறேன், நான் தான் அம்பேத்கர். இது நீ தானே. இப்போ கொள்கை வீரன் காங்கிரஸ் கொள்கை வீரனா? காங்கிரஸ் கொள்கை வீரன் கிடையாது. எதுக்குங்க அப்புறம் 28 சீட்டு கொடுத்தீங்க? உண்மையான கொள்கை வீரன் இவங்க தானே. இவங்களுக்கு 28, அவங்களுக்கு 8 கொடுக்க வேண்டியது தானே. ஏன் அவங்களுக்கு 28? கொள்கை வீரனே கிடையாது அவங்க. இன்னொன்னு, அவங்க வந்து விஜய் கட்சியில ஸ்டார்டிங்ல இருந்தே பேசிட்டு இருக்காங்கன்னு எல்லாருக்குமே அப்பட்டமாவும் தெரிஞ்சிருந்தது. அப்போ கூட கொள்கை வீரன் கிடையாது. ஏற்கனவே வந்து மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்திலாம் பெரிய பிரச்சனை கிளப்பிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட கட்சிக்கு நீங்க கொடுத்த எண்ணிக்கை 28, அதாவது 25ல இருந்து 3 எக்ஸ்ட்ரா. எதன் அடிப்படையில? கொள்கையே இல்லாத காங்கிரஸுக்கும், சரிங்களா, ஏற்கனவே தொடர்புல விஜய் கூட தொடர்புல இருந்த காங்கிரஸுக்கு 28 எதன் அடிப்படையில கொடுத்தீங்க? அதை நீங்க சொல்லுங்க. ஏன்னா ஓட்டு அரசியல், எப்படியாச்சும் ஜெயிச்சு ஆகணும். அப்ப எங்க போச்சு கொள்கை? பெரியாரோட அத்தாரிட்டி இதெல்லாம் எங்க போச்சு? ஏன் இத்தனை வருஷமா அவங்க கூட கொள்கை ரீதியா வந்து பிணைப்புல இருக்கிறது யாரு? கம்யூனிஸ்ட் கட்சிங்க தானே.
சிபிஎம் ஒரே ஒரு சீட் எக்ஸ்ட்ரா கேட்டுச்சா இல்லையா உங்ககிட்ட? கொள்கை வீரனுக்கு தானே நீங்க கொடுக்கணும். ஏன் அவங்களுக்கு ஒரு சீட் எக்ஸ்ட்ரா கொடுக்கல? பிரேமலதா டிஎம்டிகே வந்து கொள்கை வீரன் அவங்க. நீங்க எவ்வளவு விமர்சனம் பண்ணியிருக்கிறீங்க அவங்கள, கட்சி மாறுறாங்க அப்படி இப்படின்லாம். அவங்களுக்கு ஏன் 10 சீட்டு மக்களவையில் 1? ஆனா உங்க கூட இத்தனை வருஷமா கொள்கை ரீதியாகவும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருந்த கம்யூனிஸ்டுக்கு ஒரே ஒரு சீட்டு. எவ்வளோ கெஞ்சினாங்க அவங்க, ஒரு சீட்டு. மனசாட்சியோட பேசுங்க நீங்க கொஞ்சமாச்சும். ஒரு சீட்டு கொடுக்க முடியலையா? நீங்க வந்து இவங்களோட கொள்கையை பத்தி எப்படி பேசலாம்? இது லாஜிக்கான கேள்வி தானே இதெல்லாம். எப்படிங்க உங்களுக்கு ஒண்ணு ஃபேவரா இருக்கிற மாதிரி மட்டும் பேசிட்டு கடந்து போயிடுறீங்க? அடுத்தவங்களோட மனசையும் அடுத்த கட்சியோட மனநிலைமையும் அடுத்த கட்சியோட சூழலை பத்தி யோசிக்கவே மாட்டீங்களா? உங்களுக்கு தேவையானதை மட்டும் பேசிட்டு கடந்து போயினே இருப்பீங்களா? அதாவது ஒரு நேர்மையான பேச்சா இருக்க முடியுமா? நீங்க கொள்கை வீரனுக்கு தானே அதிகமா கொடுத்துருக்கணும். தோத்தா தோக்குறோம், ஜெயிச்சா ஜெயிக்கிறோம்னு சொல்லிட்டு காங்கிரஸ் அப்படியே கழட்டி விட்டுட்டு டிஎம்டிகேவுக்குலாம் அவ்வளவு சீட்டு கொடுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு உண்மையான கொள்கையோட இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு தானே நீங்க 10 சீட்டு 20 சீட்டு கொடுத்து கூட வச்சிருக்கணும். அப்படியெல்லாம் நீங்க பண்ணி இவங்க உங்களை விட்டு போனாங்கன்னா நீங்க சொல்லலாம், இதெல்லாம் கிளைம் பண்ணிக்கலாம், நாங்கெல்லாம் எவ்வளவு கொள்கைக்காக ஒன்னா இருந்தோம் அவ்வளவு கொடுத்து நாங்க பார்த்துக்கிட்டோம்னு சொல்லலாம். ஆனா அவங்களை கெஞ்சதானே விட்டீங்க நீங்க கடைசி வரைக்கும். இதெல்லாம் வந்து மனசாட்சியோட அவங்களுக்குள்ளே கேள்வி கேட்டாங்க. இல்லைன்னா கட்சி சார்ந்து சுயநலத்தோட பேசுறவங்களால மட்டும்தான் அப்படியெல்லாம் பேச முடியும். அடுத்தது, ஒரு தரப்பு மக்கள் ஒருவர் முதல்வர் ஆகணும்னு போட்ட ஓட்டை அதற்கு நேர் எதிரான ஒரு கட்சிகிட்ட போய் கொடுக்கறது நியாயமா? நீங்க ஒருத்தரை சிஎம்னு சொல்லி எலெக்ஷன்ல நின்று ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு இப்ப வேற ஒருத்தனை போய் ஆதரிக்கிறீங்களே, அது சரியா? சட்டப்படி நான் கேட்கல, நீதிப்படி அது சரியான்னு கேட்கிறாரு. சரி, ரைட்டு. இப்ப அதுக்கான பதில் நான் சொல்றேன். 108 சீட்டை வச்சுக்கின்னு இருக்காரு அவரு. இங்க ஆளுநர் ஆட்சி வந்துடும் அப்படின்ற மாதிரி பேசப்பட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல திமுக தலைவர்கிட்ட போய் இவரு பேசியிருக்காங்க. சிபிஎம், சிபிஐ, விசிகே எல்லாருமே போய் பேசியிருக்காங்க. அப்போ அவரு அதுக்கு இசைவு தெரிவிச்சிருக்காரு. ஆளுநர் ஆட்சி இங்க வந்துடக்கூடாது, நீங்க ஆதரவு தெரிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காருங்க. அப்போ தெரியலையா இவங்க வந்து இவரை தான் சிஎம்னு சொல்லி ஓட்டு வாங்கிட்டு இப்ப போய் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறது தப்புன்னு அவங்க தலைவர் அப்ப சொல்லல? அப்போ ஒரு சூழலின் காரணமா நம்ம ஒரு சில முடிவை எடுத்துதான் ஆகணும். அங்க போயிட்டு நீங்க நீதின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த நீதி அங்கேயே உடைச்சிருக்கணும். நீங்க தெரிவிச்ச பிறகு இவங்களுக்கான பங்கு அங்க இருக்கு. இவங்க வெளியிருந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க, ஆனா இவங்களுக்கான பங்கு அந்த ஆட்சியில இருக்கு. நான் வெளியே இருந்து மட்டும் எதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்? எனக்கான பங்கையும் கொடு, நீ தப்பு பண்ணினா நான் அதுல இருந்து வெளியே வரேன் அப்படின்ற அடிப்படையிலேயே அவங்க அந்த பங்கை வாங்கிக்க கூடாது. அது இவங்களோடது தானேங்க. உங்களோட தயவுல தான் இப்ப தாவேக்க ஆட்சி அமைக்குதுன்னு சொன்னது நீங்க தான். அதே நேரத்துல உங்களோட தயவுல அவங்க அமைச்சரெல்லாம் இருக்கட்டுமே, அதுல என்ன தப்பாயிட போகுது? இப்போ அவங்க தப்பு பண்ண பிறகு இவங்க ஆட்டோமேட்டிக்கா வரணும் வெளியில. அவங்க வரலன்னா நீங்க அவங்கள பயங்கரமா திட்டலாம், நாங்களே திட்டுவோம் போட்டு. ஏங்க பிஜேபிக்கு சாஃப்டா அவர் இருந்துட்டு எல்லாத்தையுமே இங்க விட்டு கொடுத்துட்டு இருக்காரு, இன்னமும் நீங்க அவங்க கூட இருந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மக்களே அவங்கள புறக்கணிப்பாங்க. ஆனா அதுக்கான டைம் ஒண்ணு இருக்கு, அவங்கள வேலை செய்ய விடணும் நீங்க. இப்ப இவங்க போனது தப்பு 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 தப்புன்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்க அதை ஸ்டார்டிங்லேயே நிறுத்திருக்கணும்ல. உங்க தலைவர் அதை அப்பயே நிறுத்திருக்கணும்ல. ஏன் அதுக்கு இசைவு தெரிவிச்சாரு? அவங்கள ஆட்சி அமைத்து நடத்த விடுங்க அப்படின்னு எதுக்காக சொல்லணும்? இவங்களை எதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லணும்? ஆதரவுலாம் தெரிவிக்க வேணாம்னு நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் அவங்க ஆதரவு கொடுத்தாங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம்ல. இது எனக்கு புரியவே இல்லை, இதெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியல. இப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமா நம்ம போயிட்டு ஒரு ஆதரவு தெரிவிக்கிறோம். அதே மாதிரி இப்போ அவங்க கட்சிக்குள்ள ஒரு சூழல், அந்த சூழ்நிலை மேல அவங்க போய் அந்த அமைச்சரவையை வாங்கிக்கிறாங்க. அவங்க ரசிக்கிறாங்க அந்த அமைச்சரவைய. 35 வருஷமா உழைச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு இன்னும் ஒரு அங்கீகாரம் கூட கிடைக்கல அப்படின்ற நிலையில நீங்க இது வரைக்கும் ஒண்ணு கொடுத்துருக்கலாம்ல. ஏன் கொடுத்தா என்னங்க ஆக போகுது? கூட்டணி ஆட்சி மாதிரி ஒண்ணு கொடுத்துக்கல, என்னங்க ஆக போகுது? நீங்க கொடுக்கல, அவங்க கொடுத்துட்டாங்க. இத்தனைக்கும் அது அவங்க கொடுக்கல, இவங்களது. அது நான் அவங்க கொடுத்தாங்க கூட சொல்ல மாட்டேன், இது இவங்களோடது. ஃப்ரீயா எப்படிங்க சிஎம் பதவி கொடுக்க முடியும்? நீங்க கொடுப்பீங்களா? ஃப்ரீயா யாருங்க சிஎம் பதவி கொடுக்க முடியும் விஜய்க்கு? இப்ப விஜய் என்ன ஒரு தூக்கி அமைச்சரவை இவங்களுக்கு கொடுத்துட்டாரா? நான் விஜய் எல்லாம் கொடுக்கல, இவங்களுது. இவங்க இல்லைன்னா ஒரு சிஎம் கிடையாது. அப்ப சும்மா எப்படி நம்ம ஆதரவிக்க முடியும் அவங்கள? சும்மா ஒப்புக்கு சப்பானி மாதிரி வெளியே இருந்து ஆதரவு மட்டுமே தெரிவிச்சுட்டு இருந்தா என்ன அது?
அவங்க இத்தனை வருஷமா பதவி இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கான பங்கு அவங்க போய் வாங்கிக்கிறாங்க. அவங்க அந்த பதவியை ரசிக்கிறாங்க. ஏன் கிடைக்காத ஒருத்தன் அதை அனுபவிக்கிறான். அது வெறி இல்லை, அது பதவி வெறி இல்லை, அது அவங்க வந்து ரொம்ப அனுபவிக்கிறாங்க. அதை அனுபவிக்கிட்டோமே, விடுங்களேன். ஒண்ணுமே இல்லாதவனுக்கு திடீர்னு ஒண்ணு கிடைக்கும் போது அவன் அதை அனுபவிக்கிறாங்க. அது அந்த அடிப்படையிலாச்சும் நீங்க அவங்கள போட்டு இவ்வளவு கேவலப்படுத்தாம இருக்கிறது தாங்க சரியா இருக்கும். இப்ப அடுத்தது சொல்றாரு, காங்கிரஸ் பண்ணலாம், விசிக பண்ணக்கூடாதா? அவர்கள் செய்ததை விட நீங்க பண்ணது பெரிய தப்புன்னு தான் நான் சொல்றேன். அது எப்படி அங்க அளவுகள் எப்படி மாறுதுன்னு கேக்குறேன். இந்திரா காந்தி எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இங்க ஆட்சியை கலைச்சாங்கல்ல, கலைஞரோட ஆட்சியை கலைச்சாங்கல்ல. அவங்களுக்கும் திமுகவுக்கும் அந்த டைம்ல எவ்வளவு ஒரு மிகப்பெரிய சண்டை. இவங்களெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு ஜெயிலில் போட்டு அவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்கல்ல. அந்த மாதிரியான கட்சி கூட எப்படி நீங்க கூட்டணி வச்சீங்க அந்த டைம்ல? 1978 இல்லை 9ன்னு நினைக்கிறேன். அப்ப நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்திரா காந்தியும் கலைஞரும் கூட்டணி வைக்கிறாங்க. எமர்ஜென்சியை கொண்டு வந்தவங்க, ஆட்சியை கலைச்சவங்க, அதெல்லாம் கிடையாது. அப்போ ஒரு சூழல் இருக்கு. அப்போ நீங்க ஜெயிக்கணும், எம்ஜிஆரை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி கூட்டணி வச்சீங்கல்ல. அது எதன் அடிப்படையில் நீங்க வச்சீங்க? அப்போதைக்கு வந்து அவங்க வந்து அராஜகம் பண்ணியிருந்தாங்கல்ல இந்திரா காந்தி. அதை எப்படி மறந்துட்டு நீங்க திரும்பி போய் அவங்க கூட கூட்டணி வச்சீங்க? சரி, இது நாடாளுமன்ற தேர்தல், இந்தியாவுக்கான தேர்தல், அதனால நாங்க கூட்டணி வச்சோம் அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? அதுக்கு அடுத்தது அவங்க எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்சிட்டு அதுக்கு அடுத்த நடந்த சட்டமன்ற தேர்தல்லையுமே நீங்களும் இந்திரா காந்தி கூட கூட்டணி வச்சுதான் தமிழ்நாட்டு தேர்தலில் திரும்பவும் சந்திக்கிறீங்க. எதன் அடிப்படையில? அவங்க தமிழ்நாட்டுக்கு அவ்வளவு பெரிய துரோகம் பண்ணவங்க, ஆட்சியை கலைச்சவங்க, சர்வாதிகாரத்தனமா இருந்தவங்க. அவங்க கூட நீங்க எப்படி திரும்பவும் கூட்டணி வச்சீங்க? அதுவும் எத்தனை சீட்டு? அவங்களுக்கும் நீங்களும் ஈக்குவல் சீட் ஷேரிங், 106 106. இது வந்து சரியான முறையா அந்த டைம்ல நீங்க கூட்டணி வச்சது? ஏதோ ஒரு சூழல் இருக்குல்லங்க. அப்பப்ப அரசியல்ல ஒரு சூழல், அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம கூட்டணி அமைக்க முடியும். நீங்க தானே சொல்றீங்க அதெல்லாம் பண்ணிட்டு. இதை விட சித்தாந்த ரீதியா மிகவும் எதிர் துருவமான பிஜேபி கூட நீங்க கூட்டணி வச்சீங்கல்ல. அதுக்கும் சில பல காரணங்கள் நீங்க சொன்னீங்கல்ல. அதுக்கான சூழலை நீங்க சொன்னீங்கல்ல. எதன் அடிப்படையில நாங்க கூட்டணி வச்சோம்? சித்தாந்த ரீதியில எதிர் முனையில இருக்கிறவங்க எப்படிங்க நீங்க வந்து சூழல் கருதி கூட்டணி வைக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது சில விஷயம் நீங்க சொன்னீங்கல்ல. அப்போ இந்த சூழ்நிலை அவருக்கு அந்த மாதிரியான இடத்துக்கு தள்ளி விட்டுருக்கு. அப்ப அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும்ல. உங்களுக்கு நடந்தா சூழல், அரசியல் சூழல், இந்த காரணம் அப்படின்னு நீங்க சொல்லி கடந்து போறீங்கல்ல. அந்த மாதிரி இவங்களுக்கு நடந்தா அது சூழல் கிடையாது, அது துரோகமா? எப்படி அது? நீங்க பண்ணா அது சூழல், அரசியல் சாணக்கியத்தனம், அதெல்லாம். இவங்க பண்ணா அது வந்து துரோகத்துல வரும். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும், இவங்க கட்சியில திருமாவளவன், சிந்தனை செல்வன் போன்றவர்களும் எவ்வளவு வந்து அழகா பேசிக்கிறாங்க. கீழே இருக்கிறவங்க ஏங்க இப்படி அடிச்சுக்கிறீங்க? உங்களால 2 கட்சிக்காரனாச்சுன்னு சாவாம போல இருக்குது. நீங்க தாங்க உங்களுக்கான கட்சிக்கான நல்ல பேரை கெடுத்துக்கிறது. வேற யாரும் கெடுக்க தேவையில்ல, நீங்களே கெடுத்துக்கிறீங்க. நாங்கெல்லாம் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றவங்க தானே. எங்களுக்கே அது தப்புன்னு தெரியுது இல்ல. ஒருத்தன் எதுவுமே இல்லாம இருக்கிறான், ஏதோ ஒண்ணு கிடைக்குது, அவனுக்கு இத்தனை வருஷமா கிடைக்கல, அவன் அனுபவிச்சுட்டு போறான்னு விட்டுட்டு போறது தானே அங்க தர்மமா இருக்க முடியும். அவன் கூட போயிட்ட பிறகு அவன் தப்பு செஞ்சாலும் அதை ஆதரிச்சு இவங்க பேசினாங்கன்னா நாங்களே திட்டுவோங்க. நாங்களே வந்து செம்ம கோபத்துல இருப்போம். அதெல்லாம் விடமாட்டோம். அந்த மாதிரிலாம் அவன் தப்பு பண்ணா இவங்கெல்லாம் கூட இருந்து அதை ஆதரிச்சு பேசிட்டாங்கன்னா அவங்கள மாதிரி சுயநலவாதி வேற யாருமே இருக்க முடியாது, நாங்களே பேசுவோங்க. ஆனா இப்ப இருக்கிற சூழல் அப்படி இருக்கா? அவங்க போயிருக்கிறாங்க, அவங்க அந்த பதவியை என்ஜாய் பண்றாங்க. ஒரே ஒரு அமைச்சர் தானேங்க, என்னங்க இருக்குது? அது மாதிரி தானங்க ஐயோஎம்எல்லாம் போனாங்க. ஐயோஎம்எல்லாம் அங்க கேட்க மாட்டோம், இவங்களதான் போட்டு அடிப்போம் அப்படின்னா இதுலயே வந்து பாகுபாடு இருக்குல்ல. கேட்டா அது தேசிய கட்சி, இவங்கெல்லாம் வந்து இங்க இருந்து அப்படி கொள்கை வீரன் மாதிரி இருந்துட்டாங்க, இது மாதிரி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னா அப்ப நான் சொன்னது எல்லாத்தையுமே நீங்க எடுத்து பாருங்க. அப்புறம் நாங்க தான் வளர்த்து விட்டோன்ற மாதிரி சொல்றீங்க. ஏன் அவங்க ஓட்டு உங்களுக்கு உழவே இல்லையா? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து ரொம்ப மட்டம் தட்டி தரங்கெட்ட விமர்சனம் வைக்கலாம், ஆனா தரங்கெட்ட மாதிரி பேசுறது, நீங்க தான் அவங்கள வளர்த்து விட்டீங்க இந்த மாதிரி என்ன கிளைம் பண்ணிக்கிறது, நீங்க இல்லைன்னா அவங்கலாம் இல்லவே இல்லை, நாங்க தான் சோறு போட்டோம், நாங்க போட்ட பிச்சை, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நீங்க கண்டினியூஸா பேசிக்கினே தான் இருக்கிறீங்க. நீங்க என்னைக்கு இதுல இருந்து மாறி வரீங்களோ ஒரு முழுமையான சமூக நீதி கட்சியா நீங்க மாற முடியும். அந்த மனநிலையை நீங்க மாத்திக்கணும். எனக்கு 2 கட்சியிலும் பிடிக்குங்க. அந்த கட்சியை நம்பிதான் நாங்க ஓட்டு போட்டு வேற இருக்கோம்.
ஆனால் ஏதோ ஒரு துரதிர்ஷ்டவசமாக தோத்து போயிடுச்சு. இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இவங்க தப்பு செஞ்சா ஆட்டோமேட்டிக்காக மக்களே புறக்கணிப்பாங்க. ஆனால் ஒரு டைம் கொடுக்கணும்ல அதுக்கு. இப்போ பொய்யா நான் போட்டிருக்கேன். இவங்க பொய் பேசுறதெல்லாம் சொல்லிக்கின்னு தான் இருக்கேன். தாவேக்கா பொய் பேசுறதை நிறுத்திக்கணும். எல்லாருமே அரசியல் படுத்தப்படணும். தொண்டர்கள் எல்லாமே இளைஞர்களா இருக்கிறாங்க, ஒண்ணுமே தெரியாம இருக்கிறாங்க. எல்லாருமே அரசியலை படிக்கணும். வெறுமனே இன்ஸ்டாகிராம்ல மட்டுமே ஆட்சி நடத்த முடியாது. பதவிக்கு வந்த பிறகு களத்துக்கு போகணும் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கணும். பிஜேபியை எதிர்க்கணும். தமிழ்நாட்டோட உரிமையை விட்டு கொடுக்க கூடாது. இதை இந்த 6 மாசத்துல நம்ம நோக்கணும். அவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணாங்கன்னா இந்த ஆட்சி நீடிக்காது. அவங்க கூட இருக்கிறவங்களே வெளியே வந்துடணும். அதுதான் நியாயம். அப்படி வரலன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்தே அவங்களை அடிப்போம். அதானே சரியா இருக்க முடியும். மேல இருக்கிற தலைவர்கள் ஒத்துமையா ஒழுங்கான முறையில பேசிக்கும் போது கீழே இருக்கிறவங்க எல்லாருமே தரங்கெட்டு பேசும்போது கீழே இருக்கிற தொண்டர்களுக்கு இடையில எப்படி திரும்ப ஒத்துமை வரும்? எப்படி ஒண்ணா நின்று வேலை செய்வாங்க? இது நல்ல ஆரோக்கியமான அரசியலுக்கு போகுமா? அது தலைவர் எவ்வழியோ தொண்டன் அவ்வழி அப்படின்னு சொல்லி 2 பேருக்குள்ளும் சுமூகமான உறவை நீடிக்க வைக்கிறது தானே ஒரு நல்ல தொண்டனுக்கு அழகா இருக்க முடியும், நல்ல தலைவனுக்கு அழகா இருக்க முடியும். அதை விட்டுட்டு கீழே இருக்கிறவங்களாம் அடிச்சுங்கடா, அடுத்த தேர்தல் வந்தா நம்ம பேசிக்கலாம்டா அப்படின்னா அப்ப தாவேக்கால இருக்கிற தொண்டர்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்த? நீங்க எப்படி அவங்களை குறை சொல்ல முடியும்? நீங்க அதுக்கேற்ற மாதிரி முன்னுதாரணமா இருக்கணும்ல. எப்படி பேசணும், எப்படி அடுத்தவங்கள விமர்சிக்கணும் அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல, அதை நீங்க தானே சொல்லி தரணும். அப்ப இத்தனை 75 வருஷமா நீங்க இருந்த அப்புறமும் இன்னும் அந்த இடத்துக்கு நகரவே இல்லை, இன்னும் கீழ்த்தரமா தான் நாங்க பேசுவோம், ஜாதி ரீதியை தான் திட்ட சொல்லுவோம் அப்படின்னா அது எந்த வகையில முன்னேற்றமா இருக்க முடியும்? நீங்க போற போக்குல கூட்டணி கட்சிகளை மிகவும் அவமரியாதையா பேசுறத நிறுத்திக்கணும். ரொம்ப அநாகரிகமா பேசுறத நிறுத்திக்கணும். கோபம் இருக்கதான் செய்யும். ஆனா அந்த சூழல்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி தான் இன்னைக்கு அரசியல் நடந்துட்டு இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும்.